உடற்பயிற்சி குறைஞ்சது ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் உங்கள் உடம்புக்காக கண்டிப்பாக நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, உங்களோட உடம்புக்காக டெய்லி 30 நிமிஷம், காலையில் ஒரு 15 நிமிஷம், ஈவினிங் ஒரு 15 நிமிஷம் வந்து கண்டிப்பான முறையில் ஒரு களிமண் தரையிலையோ அல்ல செம்மண் தரையிலையோ வந்து செப்பல் போடாமல் டெய்லி வந்து ஒரு வாக்கிங்னா நீங்கள் ஷூவை போட்டுட்டு ட்ராக்கை போட்டுட்டு நல்லா இந்த படத்தில் வர்ற மாதிரி விறுவிறுக்க போடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. பூமிக்கும் நமக்கும், அதாவது இயற்கை பஞ்சபூதங்கள் இருக்குது, அதுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை வந்து நம்ம எப்பயுமே டச்சில் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் வாக்கிங் போகணும் அப்படின்னா செருப்பு இல்லாமல் களிமண் தரையிலையோ, இது வந்து எனக்கு ஒரு சாமி சொல்லி கொடுத்தாங்க, சித்தர் ஒருத்தர் வந்து சொல்லி கொடுத்தாங்க. களிமண் தரையிலையோ இல்லை செம்மண் தரையிலையோ வந்து செருப்பே போடாமல் இந்த பூமிக்கும் நமக்கும் உள்ள அந்த ஈர்ப்பு விசையை வந்து டச்சில் வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்புக்கு வந்து அந்த சக்தி வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி அவர் எனக்கு சொல்லியிருந்தார். அப்படி போனோம் டெய்லி வந்து நீங்கள் இந்த உடற்பயிற்சி செய்கிறதுனால உங்களுக்கு உடல் எடை வந்து சீராயிரும். ரத்தத்தில் உள்ள அந்த சர்க்கரை அளவை வந்து குறைக்க முடியும். பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷரை வந்து குறைக்க முடியும். டெய்லி மன அழுத்தம் இல்லாமல் இருக்க முடியும். அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா இந்த உடற்பயிற்சி வாக்கிங் நீங்கள் வந்து வேர்த்து விறுவிறுக்க போய் ஜிம்மில் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நல்லா ஒரு பெரிய கிரவுண்டில் ஹாயாக மெதுவாக அப்படியே ஒரு 15 நிமிஷம் முன்ன பின்னா வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தீங்கனாலே போதும். காலையில் 15 நிமிஷம், சாயந்தரம் 15 நிமிஷம், இந்த மாதிரி ஒரு வாக்கிங் போனீங்கனாலே போதும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து உடற்பயிற்சி செய்யணும்னு அவசியமே கிடையாதுங்க.